ஆண்டவர் இந்த ஆண்டுக்கென்று நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சகேரியா 9வது அதிகாரம் 11வது வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் தண்ணீர் இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில பாவத்துல விழுந்து கிடக்கிறார்களோ, சிறைப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, வேதனையில, ஒருவேளை நீங்களே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இருப்பீங்கன்னா, பாவத்துல விழுந்து இருப்பீங்கன்னா, வியாதியில, பலவீனத்துல, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வறண்ட சூழ்நிலையில இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், என் உடன்படிக்கையின் ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் நமக்காய் சிந்தின அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையினால் நம்மளை விடுதலை பண்ண போகிறார். எப்படிப்பட்ட கட்டுக்குள்ள நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த ஆண்டு விடுதலையின் ஆண்டு. அதோடு முடிவதில்லை. அடுத்த வசனம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். விடுதலை பண்ணின ஆண்டவர் உங்களை வெறுமையாய் விட மாட்டார். ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் விடுதலையின் வருடமும் ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வருடமாய் இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமேன்.